எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பாஜக, அதிமுக வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்க முயற்சி மேற்கொள்வோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் அவசரமாக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டதே அதிக வாக்காளர்கள் நீக்கத்திற்கு காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். ஒரு மாசம் 10வது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் கரெக்டா தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டா யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம். இது இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்குதான் ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்க நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோர் டு டோர் வெரிஃபை பண்ண போறோம். உண்மையிலேயே இந்த ஏ என்றவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இல்லைன்னு இருந்து இல்லைன்னா அவனா ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். நம்ம இதை தவறாக சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு, செத்து போயிட்டாரு, அவர் திருப்பி லிஸ்ட்டில் இருக்காரு, அவர் செத்தவராக இருக்கட்டும் சொல்லி அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு ஒரு இது கொடுக்கும். அப்போ இதில் எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாற்றினாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்கள் கடமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவிப்படி நாங்கள் செய்வோம். இறந்து போனவங்க, இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? திமுக ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? ஏன் பயப்படணும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடல. இருக்கிற இறந்து போனவங்கள நீக்கணும். புதிதாக வயதுக்கு வந்த 18 வயது நபர்களை சேர்க்கணும். இடம் மாறி வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போனவங்கள அவங்க அந்த இடத்துல இது பண்ணிட்டு வேற இடத்துல சேர்த்துக்கணும். இதில் ஏழை எளியவர்கள், வாய்ஸ் இல்லாத இருக்கிறவங்க, மைனாரிட்டிஸ், பல பெண்கள், இவங்க வாக்குகளை தான் இவங்க நீக்கியிருப்பாங்க. அவங்களால எனுமரேஷன் ஃபார்மை சரியாக டைமுக்கு கொடுத்துருக்க முடியாது. இல்லைன்னா அவங்க அந்த நேரத்தில் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். இவ்வளோ ஹை நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி இருந்தாலும் கூட இதை தரோவாக செக் பண்ணணும். இப்போ நீங்கள் டிராஃப்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் கேட்பீங்க. அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சவங்க கொடுப்பாங்க, கொடுக்க முடியாதவர்களால் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை இவ்வளோ அவசரமாக அதாவது 6 மாதங்களாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸை 1.5 மாதத்துக்குள் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணதால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.